ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்லா சாஃப்டாக மிருதுவான ரவா கேசரி செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் 1/2 கிலோ நாகா ரவை எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ ரவைக்கு அதே அளவு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து முந்திரி ஒரு 50 கிராம், திராட்சை 50, நெய் ஒரு 100, கடலை ரீஃபைண்ட் ஆயில் அது ஒரு 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காய் ஒரு 6 எடுத்திருக்கேன். இந்த ஜாரில் இது பாருங்கள், ஏலக்காய் மாற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு கூட இந்த சர்க்கரை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அது கடாய் வச்சுருக்கேன், ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். முந்திரி ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். முந்திரி ஃபாஸ்ட்டாக வச்சுருக்க சட்டுன்னு தீஞ்சிரும். ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம பாதி வறுந்த உடனே திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி பாதி செவந்துருச்சு. நம்ம இந்த திராட்சையும் அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் 2 ஈக்குவலாக கரெக்டாக வருந்துடும். பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ இதை வாரி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ரவையும் நல்லா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இதை போட்டு வறுத்துக்கலாம். ரவை வறுத்துக்கலாம். ரவை கலர் மாறாத இருக்கிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். எடுத்தோடனே ஃபாஸ்ட் வச்சு நல்லா சூடாகிட்டால் கேசரி சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சர்க்கரை பாருங்கள், இது 1/2 கிலோ. நம்ம இந்த அளவுக்குலாம் நம்ம 3 பங்கு தண்ணி போட்டுக்கலாம். நம்ம இந்த கடாயில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. தண்ணி சூடாகிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கலர் போடுறேன். ட்ராப் சால்ட்டு 1 போட்டுக்கலாம், கொஞ்சம் இந்த அளவுக்கு. இப்போ இந்த தண்ணியிலே நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், இந்த அளவுக்கு. மீதி நம்ம அதுக்கு அடுத்து போட்டுக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றலாம். நல்லா கொதிக்கட்டும். அது பாருங்கள், தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ நம்ம இந்த ரவையை இதில் போட்டு ஒரு சைடை கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா கட்டி முட்டை இல்லாமல் நல்லா கரெக்டாக வேகும். இந்த சைடு போட்டுட்டோம். பாருங்கள், இந்த அளவு போட்டு நம்ம இந்த 1/2 கிலோ ரவையும் இதில் சேர்த்தாச்சு. 3 மடங்கு தண்ணி போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும் இது. இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சுட்டு, ஃபாஸ்ட் வச்சா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு நல்லா ரவையை வெந்த பிற்பாடு நம்ம எண்ணெயும் இந்த நெய்யும் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துருச்சு இப்போ ரவை. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஏலக்காய் பவுடரு அரைச்சி வச்சோம் இல்லையா, இதனோட சர்க்கரை தான் இது. ஏலக்காய் கரெக்டான அளவு தான், சர்க்கரை இருக்கிறனால அப்படி தெரியுது. நம்ம இதையும் இதில் போட்டு கிண்டிடலாம். இப்போ ரவை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துடலாம். இதில் அந்த 1/2 கிலோ சர்க்கரையை இதில் போட்டுடலாம். ரவை வெந்த உடனே தான் சர்க்கரை போடணும். போட்டாச்சு. சர்க்கரை கரைஞ்ச உடனே அவ்வளோ தண்ணியாக எடுத்து பாருங்கள். பாருங்கள், அப்படியே வச்சனாலும் நல்லா பாருங்கள் கொதிக்குது. இந்த அளவுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக பாருங்கள், கட்டி முட்டை இல்லாமல் நல்லா அருமையாக இருக்குது. தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு 3 மடங்கு தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேசரி சாஃப்டாக இருக்கும். அதே நெய் நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லா இடமும் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் போட்டுடலாம்.
கேசரி ரெடி. நம்ம நல்லா அருமையாக இது பண்ணாங்க, ஒட்டாத சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் வரணும். இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் ரவா கேசரி. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.